இப்போ நம்மளுடைய பிசினஸ் ஆரம்பிக்கிறோம். எந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம பிசினஸை காப்பாற்றும், இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம பிசினஸை அஃபெக்ட் பண்ணும். சாக்ரிஃபைஸ் நம்மளை ரொம்ப காப்பாற்றும். நீங்க எதெல்லாம் உங்களுக்கு இப்ப பிடிக்கும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், டிவி, சினிமா, குறிப்பா பிக் பாஸ், இந்த மாதிரி எதெல்லாம் உங்க நேரத்தை வந்து கெடுக்குமோ, விரயம் பண்ணுமோ, இல்ல எதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் ப்ரொடக்டிவ் ஒர்க்கா இருக்குமோ அது எல்லாமே நீங்க கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இது குறிப்பா சொல்லணும்னா அந்த ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைப்பாங்கல்ல. இப்போ 10th 12th அந்த பசங்க எப்படி பார்ப்பாங்க, எந்த ஃபங்க்ஷன் கூட்டு போக மாட்டாங்க, வீட்டுக்கு டிவியை கட் பண்றாங்க, நெட்டை கட் பண்ணிடுவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. ஏன்? அதெல்லாம் செஞ்சா இவன் நல்லா படிச்சிருவான் அப்படின்னு நினைச்சு ஒரு இது இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண கத்துக்கணும். சில இந்த இடத்துக்கு இந்த நேரத்துக்கு எது தேவை, நமக்கு எது முக்கியம், அந்த முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கணும். அது உங்க மனசும் உங்க மூளையும் தான் செயல்பட்டு கொடுக்கும். ஏன்னா மூளையும் மனசும் ஒரு விஷயத்த விரும்பிடுச்சுன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவோம் ஆட்டோமேட்டிக்கா, மற்றதை ஒமிட் பண்ணிடுவோம். அப்ப சாக்ரிஃபைஸ் ஒரு நல்ல கேரக்டரிஸ்டிக். ஒரு வியாபாரத்துக்கு முதல்ல ஒரு வருஷமா நான் எதிர்பார்ப்பேன். நான் ஒரு வருஷமா எல்லாரும் எதிர்பார்ப்பேன். அந்த சாக்ரிஃபைஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஆபீஸ் ஓபன் பண்ணதாலையும் ஐஇ கூட எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெயினர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது, யாருக்கிட்ட கேட்கறது, ஒண்ணுமே புரியல.